ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்து விடுவோம். புதன் என்ற கிரகம் சொந்த வீட்டிலிருந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு இதே புதன் என்ற கிரகம் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் என்ற கிரகம் கன்னி ராசியில் நீசம் பெற போகிறார். இருந்தாலும் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பரிவர்த்தனை இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் என்ற அமைப்பும் இருக்கிறது. சனி வக்ரகதியில் மாதம் முழுவதுமே இருக்கிறார். ராகு கேதுவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 17th அக்டோபர், அதாவது ஐப்பசி மாசம், இந்த சூரியன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலா ராசியில் நீசமடைய போகிறார். இதையும் தவிர மாதத்தின் கடைசியில், அதாவது 28 அக்டோபர், செவ்வாய் என்ற கிரகம் தனது சொந்த வீடான விருச்சிகத்தில் ஆட்சி பெற இருக்கிறார். தவிர வருடாந்திர கிரகத்துல முக்கியமா நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குரு என்ற கிரகம் அதிசாரம் பெற்று கடகராசி, அதாவது குரு எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை நோக்கி பயணிக்கிறார். இப்ப நிறைய டிரான்சிஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது. இந்த கிரக நிலைகள் அக்டோபர் மாதத்தில் நம்மை ஆட்டி படைக்குமா அல்லது ஆட்டம் போட வைக்குமா? சுக்கிரன் நீசம், புதன் செவ்வாய் சேர்க்கை, குரு வக்ரம், சூரியன் நீசம், சனி என்ற கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய இந்த குரு பார்வை, இந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தரப்போகிறது? விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த விருச்சிக ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு 7-8 மாசமா விருச்சிக ராசிக்கு என்னால குட் நியூஸ் பெருசா சொல்ல முடியல. ஏன்னா செவ்வாய் நீசம், ஒரு 7-8 மாசமா கடகத்துல நீசம், அப்புறம் சிம்மத்துக்கு வந்து கேது கன்ஜெக்ஷன். சரி, கன்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் லாபம் ஏதாவது தூக்கி கொடுப்பாரான்னு பார்த்தா இந்த பக்கம் சனி பார்வை போட்டு செவ்வாய் நன்றாக நசுக்கி விட்டது. அதுக்கு அப்புறமும் பார்த்தால் செவ்வாய் 12ஆம் வீட்டில் வந்து அமர்ந்தது. இந்த மாதம் கடைசியில் வந்தாலும் செவ்வாய் ராசி அதிபதி என் ராசியில் வந்து உட்கார்றாரு. விருச்சிக ராசினாவே கெத்துடா, டஃப்டா, ரஃப்டா, மேலும் மேலும் தூக்கி கொடுக்கிற அமைப்புடா. நாங்கள் எல்லாமே பாண்ட் லீடர்ஸு. ஏதோ கொஞ்ச நேரம் நடுவில் காணாமல் போய்விட்டோம், ஏமாந்து விட்டோம், தோத்து விட்டோம். ஆனாலும் யானை படுத்தாலும் யானை உட்கார்ந்தாலும் குதிரை மட்டா என்னமோ சொல்லுவாங்க. அந்த போல் கெட்டாலும் மேன்மக்களே மீண்டும் பேக் டு ஸ்கொயர் ஒன். அஷ்டம குரு அஷ்டமத்தில் மறைந்து இது நாள் வரை கஷ்டத்தையும் துயரத்தையும் கொடுத்தது குரு அதிசாரம், குரு ராசியை பார்க்க போகிறது. அதுவும் உச்ச குரு ஆட்சி செவ்வாயை பார்க்க போகிறது. குரு மங்கள யோகம், பாக்யஸ்தானத்தில் தனாதிபதி, பஞ்சமாதிபதி உச்சம், பஞ்சமாதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறார். என்ன பிரதர், இதெல்லாம் நியாயமா? ஏதாவது புரியுதா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் சொன்னால் அப்படியே நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தியரி பிரதர். இந்த தியரி சொன்னா தான் இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறது. நான் எதுவுமே பில்டப் எல்லாம் கொடுக்கல. என்ன இருக்குதோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். எங்கேயுமே நான் யாருக்குமே எப்பொழுதுமே சுகர் கோட்டிங்கே கொடுக்க மாட்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் ஜெயிப்பார்கள். ராசிக்கு குரு பார்வை, தனஸ்தான அதிபதி உச்சம், பஞ்சமாதிபதி உச்சம். இப்போ பணம், குழந்தைகள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. இது இந்த பக்கத்துல இவர்களுக்கு ஒரு பிரமாதமான நியூஸ். குழந்தைகளுக்கு ஒரு அபிவிருத்தி, வயதை அனுசரித்து டிலே ஆனக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேகமா நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த, அதாவது அஷ்டம குரு இப்பொழுது பாக்கிய குருவாக மாறி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறது. இதை இப்படி எடுத்துக்கலாம். தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதியை பார்க்கிறது, வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறது. இதெல்லாமே மேல 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 உங்களை தூக்கி போகக்கூடிய அமைப்பு. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில்
அஷ்டமாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து 12ஆம் வீட்டில் இருந்தாலும் 12ஆம் வீடுங்கிறது புதனுக்கு ஒரு பெரிய தோஷம் கிடையாது. ஒரு ராசியாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். இப்போ செவ்வானாவே ஸ்பீடு, வேகம், பராக்கிரமம், போர்க்குணம், பிடிவாதம், ஒரு என்ன சொல்றது, வீர தீர சூரன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இன்றைய காலகட்டங்களில் இது தேவையான்னு பார்த்தா புத்திசாலித்தனம் அதிகமாக தேவை. இந்த புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் இன்டெலிஜென்ஸையும் நோவல் டெக்னாலஜியையும் கொடுக்கக்கூடிய புதன் நம்ம வேண்டாம் போ பிரதர் அப்படின்னு சொன்னாலும் இல்லை, நான் உன்னுடன் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் பிறகு ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் இந்த புதன்கிறவர் நம்மளை துரத்தி கொண்டே வருகிறார். இப்போ இந்த புதன் என்ன பண்ணுவார்னா, நம்ம எங்கெல்லாம் வேகமாக போகணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் ஸ்பீடு பிடிக்கணும்னு நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் நமக்கு விவேகத்தை, இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், சாமர்த்தியம், சாதுரியம், புத்தி கூர்மையை கொண்டு ஒரு விஷயத்தை எவ்வாறு லாபகமாக கையாண்டு பலன் பெறுவது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பார். விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு மாதிரி மொட்டத்தனமாக செயல்படக்கூடிய இவர்களா இப்படி புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மேலும் மேலும் இந்த புதன் அப்படிங்கிறவர் தூக்கி கொடுப்பார். 10ஆம் இடத்துல சுக்கிரன் பல்பு ஃபியூஸ் போய் பலூனில் காத்து போன மாதிரி இருந்தார். அதே சுக்கிரன் 11 லாபத்தில் வந்து அமர்ந்து நமக்கு அவர் விரையாதிபதியாக இருந்தாலும் அவரும் நமக்கு அனுகூல சத்ரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை. அவர் வந்து நமக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் அவர் மூலமாகவும் நான் லாபம் அடைந்தேன். அவர் தான் என்னால் போய் ஒரு கேஸை போட்டார். அந்த கேஸின் முடிவில் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்து அவர்கிட்ட எனக்கு லாபம் வந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அனுகூலமான லாபத்தை லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு விதி. இது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கும் நல்லது நடக்கும். அவர்கள் மூலமாகவும் நமக்கும் லாபம் கிடைக்கும். கேட்பதற்கே அந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு ஒரு விஸ்டம் கொடுப்பார், ஒரு நாலேஜ் கொடுப்பார். கொஞ்சம் சுருங்கினாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லாத தெளிவான பிஸ்னஸை நாம் எடுத்து பண்ணுவோம். இதெல்லாமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். சார் வழக்கம் போல் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா, விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகுவுக்கு இது நாள் வரை குரு பார்வை இருந்தது. இப்போ இந்த குரு பாக்கியத்துக்கு வந்த பிறகு ராகுவிற்கு குரு பார்வை இல்லை. ஆனால் ராகுவிற்கு செவ்வாயின் பார்வை வந்து விழுகிறது. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துல துலாத்துல ராகுவோடைய சுவாதியில் இருக்கும் பொழுது இந்த பக்கம் ராகுவே செவ்வாயாக செயல்படுவார். இந்த பக்கம் ராசியில செவ்வாய் வந்து அமர்ந்த பிறகு அவர் ராகுவை தூண்டுவார். என்ன பண்ணுவார்னா, நம்மளுடைய இடம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது நம்மை கரடு முரடாக செய்ய தூண்டுவார். வீட்டில் ஒரு ரிப்பேர் வரும், ஒரு கொசு அடிக்கிறதுக்கு ஒரு கொசு மருந்து போகிறோம், ஆனால் ஒரு AK-47 எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? அதே போல் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தை இடித்து தள்ளி ஏதோ ஒன்று கட்ட போகிறோம்னு சொல்லி ஒரு செலவு, வாகனங்களில் கூடுதல் கவனம், பயணத்தின் போது கூடுதல் கவனம், இது எல்லாமே 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நம்மளுடைய சுகத்தை கெடுப்பார். அது சும்மா இல்லாமல் சனி வீட்டில் இருக்கிற ராகு, அதற்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கக்கூடிய ராகு, இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய அம்மா மாத்துரு வர்க்கம், அம்மாவுடைய வேலை வாய்ப்பு, வியாபாரம், ஹெல்த், இதுலையும் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடி ஏற்படக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய இடம் பூமியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம், டீவியேஷன்னு சொல்லி யாராவது ஃபைன் வந்து போடுவாங்க. வேற யார் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் போடுவாங்க, ஏன்னா நம்ம டீவியேஷன் பண்ணியிருப்போம். இந்த பக்கம் சூரியன் நமக்கு 12ஆம் வீட்டில் நீசம், அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய அதிகாரிகள் வந்து நிற்பார்கள். இதில் எல்லாமே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது, தலைக்கு வர்றது தலைப்பாகையுடன் போய்விடும். இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு வரும் பொழுது அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். எல்லா சிவன் கோயில்லையும் பைரவர் சன்னதியும் உண்டு, துர்கா சன்னதியும் உண்டு. இந்த 2 தெய்வங்களுக்குமே நீங்கள் அஷ்டமி திதிகளில் ராவு காலங்களில் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமைகளில் ராவு காலங்களில் வழிபாடு செய்யும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் போடுவதற்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.